வணக்கம். எட்டர்னல் பிளஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பா இன்னைக்கு அக்யூ ஹீலர் ரத்னா நம்மகிட்ட பேச வந்திருக்காங்க. இவங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு கெஸ்ட்டு. ரொம்ப சியர்ஃபுல்லாக சிரிச்சுட்டே பேசினது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அதிலும் குறிப்பாக உணவை பற்றி அவங்கள பேச சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ. இன்னொரு அக்யூ ஹீலருக்கு வந்து அந்த நீங்கள் புதினா வந்து கல்லீரலை சரி செய்யும் அப்படின்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்து அவங்க பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி நிறைய பேருக்கு சரியாச்சு அப்படின்னாங்க. அப்போ அதே மாதிரி வேற என்னென்ன உணவுகள் வந்து மற்ற உறுப்பு சரி செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிப்படையாக நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை வந்து பஞ்சபூத கட்டமைப்பால் ஆனது. ஸோ இப்போ இதில் வந்து மரம் உலகம் ஆகாயம் உலகத்தோடு சேர்ந்தது கல்லீரல். ஸோ அப்போ அதனுடைய பிரச்சனைக்கு நம்ம வந்து புதினா சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னோம். ஸோ பஞ்சபூத கட்டமைப்புன்னு சொல்லியாச்சுனாலே இந்த பஞ்சபூத உறுப்புகள், அந்த ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம். அந்த 5 இதுக்கும் உணவுலே வந்து 5 வகையான ஸ்பைசஸ், 5 வகையான ஹெர்ப்ஸ், 5 வகையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காய்கள், பழங்கள், இலைகள் மற்றும் இது ஸ்பைஸ், வாசனை திரவியம், வாசனை பொருட்கள்னு சொல்லக்கூடாது. அது வாசனை பொருட்கள் நம்ம சொல்றது எல்லாமே ஜீரணத்துக்கு தகுந்த ஒரு, அதாவது காரச்சுவையும் அந்த கசப்பு சுவையும் கலந்தது தான் எல்லாமே. இப்போ நம்ம சோம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அது வந்து ஜீரணத்துக்கு முழுமையாக அது வந்து பயன்படுது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஹெர்ப்ஸ் அப்படி சொல்ல போனோம்னா கல்லீரலுக்கு புதினா எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி கிட்னி, சிறுநீரகம், சிறுநீரப்பை, யூட்ரஸ், அது கருவேப்பிலை அப்படின்றது கருவறை வெப்பம் இல்லை அப்படிதான் அதுக்கு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஏற்கனவே புதினா வந்து 4-5 லீஃப் சாப்பிட்டா போதும்னு சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் ஒரு அளவு எப்படி வச்சுருப்பாங்க, கைட்ட ஒரு 5 விரல்ட்டு இப்படி அள்ளி போடுவாங்க ஒரு அளவு. ஸோ அந்த அளவு தான் அவங்கவுங்களுக்கு உடம்புக்கு தகுந்த அளவாக இருக்கும். ஸோ அதில் வந்து துளசி வந்து நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். வயிற்றுக்கு வந்து நம்ம வந்து சிறுநீரகம், யூட்ரஸ், இதுக்கு எல்லாமே வந்து கருவேப்பிலை சொல்லிடுவோம். இதுக்கு புதினா, இதுக்கு வந்து கல்லீரலுக்கு புதினா, நுரையீரலுக்கு வந்து துளசி சொல்கிற மாதிரி வயிற்று புண், எந்த விதமான வயிற்று புண்ணாக இருந்தாலும் நம்ம இது கொத்தமல்லி இலை. நம்ம வந்து சமையல்லே வந்து நம்மளுடைய தமிழ் சமையல்லே வந்து நம்ம அப்படிதான் ஸ்பைசஸ்னால் கடுகு தாளிப்போம், ஜீரகம் போடுவோம், வெந்தயம் போடுவோம், கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்குவோம். இதுதான் நம்மளுடைய அந்த அஞ்சரை பெட்டி சொல்லும் போதே 5 அறைகள் கொண்ட பெட்டி. அதில் வந்து அந்த 5 ஸ்பைசஸே வந்து நமக்கு எல்லாம் பண்ணும். ஸோ ஒரு ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப வீசிங் ப்ராப்ளம் நிறையா இருந்து என்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க. நான் வந்து மெடிசனே இல்லாமல் ஹீலிங்கும் பண்ணியிருக்கேன், எல்லாம் சரியாக. சார் ஃபுட்டு எப்படி மாற்றிக்கிட்டீங்க, அதில் என்ன மாற்றம் வேணும்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த சீடில், விதைகளில் முருங்கை விதையை 2 விதையை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு, காலையில் ஒன்று. அதுவுமே இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம், இது எல்லாமே வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுற தப்பு அப்படி தான். இது வந்து காலையில் ஏதோ ஒரு சேனலில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு அளவு இல்லாமல் சாப்பிட்றாங்க. எதுவாக இருந்தாலும் ஒன்று இந்த 5 விரல் புடி அளவுக்கு இருக்கணும், 3 விரல் சிட்டிகை அளவு இருக்கணும், இல்லை ஒரு கைப்பிடி அளவு. அதாவது ஒரு கைப்பிடி அளவுன்றது ஒரு குடும்பத்துக்கு தேவையான 5 பேருக்கு தேவையானது ஒரு கைப்பிடி அளவு. ஒருத்தருக்கு தேவையானதுன்னா 2 விரல் அளவு. ஒரு 3 விரல் அளவுக்கு வந்து அவங்க 3 வேளைக்கு வேணுங்கிறது அளவு. 5 விரலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அன்னைக்கு உணவுக்கு அப்புறம், காலை உணவுக்கு அப்புறம் அல்லது மதியம், இந்த மாதிரி மூலிகைகள் எது எடுத்துக்கிட்டாலுமே காலை உணவுக்கு அப்புறம் அல்லது மதிய உணவுக்கு அப்புறம் மட்டும்தான் சாப்பிடுவோம். நைட்டில் சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன்றது வச்சுக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டோம்னாலே நமக்கு வந்து எல்லா விஷயங்களுமே நல்லாயிரும். அவங்களுக்குலாம் முருங்கைக்கீரையை வந்து நாங்கள் வதக்கி சாப்பிட்டோம், சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட அந்த காம்பு எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து, அதாவது அளவு வந்து இப்போ நம்ம வந்து 5 கிராம் கூட வச்சுக்கலாம். ஒரு இலைகள்னாலே 5 கிராம் எடுத்து ஒரு 100 ml தண்ணியில் லேசாக கொதிக்க வச்சு, அந்த இலையும் பச்சையாக இருக்கணும், தண்ணியும் பச்சையாக இருக்கணும், அப்படி எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் நம்ம உடம்புக்கு வந்து அப்படி டைரெக்டாக செல்ஸ் சைட்டோபிளாசம் உள்ள நீர்நிலை, ஒவ்வொரு அணுக்கள் உள்ள நீர்நிலைகள் வரைக்கும் அது போய் ரீச் ஆகணும்னா இதுதான் பெஸ்ட் வழி. ஸோ அந்த கருவேப்பிலையெல்லாம் இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் இன்ஃபர்டிலிட்டி எல்லாருக்கும், யாருக்கு இல்லை. ஸோ இதுக்கெலாம் வந்து டெய்லி ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட்டு, காலையில் முதல்ல இப்போ சாப்பிட்றதே ஒரு பெரிய இஷ்யூ. யார் 8 மணிக்கு சாப்பிட்றாங்க, சாப்பிட்ருக்கனால பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் ஐ ப்ரிஃபரபிளி நிறைய பேஷண்ட் வந்து லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிடுது. ஸோ கொஞ்சம் ஒரு 100 ml தண்ணியை, நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவைன்றது ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதை கரெக்டாக ஸ்டடி பண்ணி யாருக்கு எவ்வளோ தேவைன்றதை கொஞ்சம் உணர்ந்து பண்ணிட்டோன்னா இது சிறப்பாக இருக்கும். ஸோ காற்று மூலகம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே துளசி, முருங்கைக்கீரை. ஆகாய மூலகம்னா புதினா.
மண் மூலகம் அப்படின்னா கொத்தமல்லி, நீர் மூலகம் அப்படின்னா கருவேப்பிலை. இதுதான் வந்து பேசிக். அந்த ஹெர்ப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது போகவே 5 விதமான காய்கள், 5 விதமான பழங்கள், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண மண்டலத்திலிருந்து கழிவு நீக்க மண்டலம் வரைக்கும் ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஒவ்வொரு விதமான காய்களும் எங்கள் ஆசன் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுவுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இதுதான் கொடுக்கணும். எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக இப்போ எல்லாரும் ஒரு பேஷண்ட் வந்தார், ஏதோ கத்தாழ ஜூஸ் குடித்தா சுகர் சரியாயிருன்னு சொல்லிட்டு அவர் வாட்டிக்கு டெய்லி குடிச்சிட்டு வந்தாரா. ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது மேடம்னு. ஸோ யாருக்கு எந்த நேரத்தில் இது எல்லாமே வந்து இன்னொன்று சொல்ல போனால் தமிழ் மருந்துகள், இந்த ஸ்பைசஸ், இது எல்லாமே வந்து வீரியம் மிக்கவை. அப்போ வந்து வெந்தயத்தெல்லாம் வந்து ஒரு 5 விதை தான் சாப்பிடணும்னு ஒரு கணக்கு இருக்குது ஒரு நாளைக்கு. பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி அதை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு பேரே வந்து அந்த அயன் சத்து ரொம்ப இருக்குது. அது அதிகமாகவும் உடம்புக்கு எதுவுமே இது மட்டும்னு இல்லை, பொதுவாக எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக போகிறத நம்ம உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. சின்ன பிள்ளைலாம் கிரேப்ஸ் சாப்பிட்டா நல்லது, ஏன் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டா, நான் கிரேப்ஸ் ஜூஸ் குடிச்சனால தான் வந்துட்டு மேடம்னு கூட்டிகிட்டு வருவாங்க. நீ எவ்வளோ எம்எல் கொடுத்த ஒரு ஜூஸ் கொடுத்தாலும் சின்ன குழந்தைங்களுக்கு 50 ml போதும், பெரியவங்கள்னா 150 mlலேருந்து 250 ml போதுமானது. அதுவுமே எப்படி இப்போ யாரும் உட்காந்து அவசரத்துலேயே சாப்பிட்டக்கப்புறம் சிப் பண்ணி நிதானமாக சாப்பிட்ற பழக்கம்லாம் வர மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. யாருக்கு எந்த அளவில் எந்த மூலிகையை எடுத்துக்கணுன்றது இருக்குது. ஸோ இப்போ கருவேப்பிலை இதெல்லாம் மூலிகைன்னு சொல்லக்கூடாது, நம்ம ரெகுலராக ஃபுட்டில் இருக்கிற ஃபுட்டு தான். உணவுப் பொருட்களையே எந்த அளவில், எந்த இதில், எந்த சீசனுக்கு எப்படி சாப்பிடணும்னு பழகிட்டோன்னா அதுதான் வந்து பெரிய மருந்து. இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி கருவேப்பிலை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தினம் கருவேப்பிலை எடுத்தா அப்போ அதுலேருந்து எடுக்கிற சத்து குறைபாடு வரும் இல்லையா நம்ம உடம்புல? இப்போ எந்த உணவுமே வந்து தொடர்ந்து ஒரே வருஷத்துக்கு ரிப்பீட்டே பண்ணக்கூடாது. நம்மளுடைய வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து எத்தனை சீசன் இருக்குது, 4-5 சீசன் இருக்குது. சரி, 4-5ன்னு சொல்கிறது என்னென்னா 4 சீசன் சொல்லுவாங்க. ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசன் கன்வெர்ட் ஆகிற அந்த பார்டர் டைம் பீரியடுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னா முதல்ல வெயில் காலம், அடுத்து காற்று காலம், அடுத்து குளிர்காலம், இளவேநீர் காலம், கார்காலம், மழைக்காலம், குளிர்காலம். இதுதான் ஒரு ப்ரொசீஜரில் வருது. ஸோ இதில் வந்து 2 காலம் வந்து இந்த ஜங்ஷனில் இருக்கும். இளவேநீர் காலமும் கார்காலமும் வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு கன்வெர்ட் ஆகிற டைம். ஸோ இப்போ வெயில் காலம் இப்போ சீசனுக்கே எடுத்துக்கோங்களேன். வெளியில் எப்படி எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் நிறையா இருக்கோ அதுமாதிரி பாடியிலையும் எக்ஸ்டர்னல் உள்ள டெம்பரேச்சர் நிறையா இருக்கும். அது என்ன பண்ணும், பாடியில் உள்ள ஃப்ளூயிட் எனர்ஜியை நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி டைமில் நல்ல லிக்விட் ஃபுட்டை, நல்ல காலையில் எழுந்திரிச்சோடனே கஞ்சி சாப்பிடுங்க. மத்தியானம் ஃபுட்டில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஜென்ரலாகவே பழங்கள் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ பழங்கள் நம்ம ஃபுட்டே வந்து கொஞ்சம் நல்லா லிக்விட், அதாவது செமி லிக்விட் ஸ்டேட்லையாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டே வந்தோன்னா பாடி வந்து ஃப்ளூயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ எந்த உணவும் ஸ்டாண்டர்டாக இதுதான் கிடையாது. 2 மாதத்துக்கு ஒருக்கா ஃபுட் ஸ்டைலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளைமேட் தகுந்தாக்கில் மாற்றிக்கிட்டே வந்தோம்னா அது சிறப்பாக இருக்கும். அதில் வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம், எல்லா சுவையும் எல்லா ஃபுட்லேயும் நம்ம இது பண்ணுறோமான்றது முக்கியம். 6 சுவைகளும் எல்லா உணவுலையும் வேணும். ஸோ அந்த பேலன்ஸாக சாப்பிட்றதுன்றது வந்து ஸ்டாண்டர்டாக இப்போ எல்லாம் வந்து ஜிம்முக்கு போய்ட்டு டயட்டிஷியன் ஒரு சார்ட் கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. தட் இஸ் அட்டர். அது வந்து மிகப்பெரிய தவறு. நம்ம உடம்புக்கு எது வேணும் என்னன்றது கண்டுபிடிச்சிட்டாலுமே வெயில் காலத்தில் என்ன சாப்பிடணும், காற்று காலத்தில் என்ன சாப்பிடணும், இதை வந்து பிரித்து வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருமே. ஸோ ஒவ்வொரு 2 மாதத்துக்கு எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு நல்லதுன்றது ஸ்டடி யுவர் செல்ஃப். இல்லையா, ஒரு நல்ல ஃபிசிஷியன் யார், இப்போ நாங்களாம் நாடி பார்த்து தான் கண்டுபிடிப்போம் எந்த மாதிரி உணவு எங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நல்லா நாடி பார்க்குறவங்க யாரையா பார்த்துக்கிட்டு எந்த மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் எந்த விதமாக உணவு எடுத்துக்கிட்டாலும் அதுக்குண்டான ப்ராப்பர் ஃபிசிஷியனோடைய கன்சல்டன்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாக்கில் ஃபுட் எடுத்துக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். அதுதான். ஸோ அதனால் சீசனுக்கு தகுந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்வேஸ் குட். அப்புறம் சில பேருக்கு அந்த விருப்பம் இருக்கும் இல்லையா, கிரேவிங் மாதிரி. இப்போ கடலை மிட்டாய் சாப்பிட்ணுன்னுவாங்க, அந்த மாதிரி. அதுலேயே பழங்கள்லையும் சொல்லுவாங்க மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கிரேவிங் படி சாப்பிட்றது நல்லதா? கிரேவிங் படி சாப்பிட்றதுன்றது எப்படின்னா, அந்த விருப்பம் வந்து சும்மாலாம் வராது. இந்த கிளைமேட் மாறிச்சுன்னா நமக்குள்ளேயே ஒரு விருப்பம், அந்த விருப்பம் வேற, ஆசை வேற. ஆசைக்கு சாப்பிட்றது தான் இது ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து அது உண்மையிலேயே ஆசையாக விருப்பமானது எதுவாக இருந்தாலும், இப்போ நான் சொன்ன மாதிரி அறுசுவை உணவு, இப்போ மாம்பழம்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தோலெல்லாம் சீவிட்டு அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடாம அந்த கொட்டை தோலோடு சாப்பிட்டு பழகிடும். தோல்லே வந்து எல்லா சுவைகளும் அடங்கிடும். நீ ஒரு நல்ல பயங்கரமாக மாம்பழம் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா கழுவிட்டு தோலெல்லாம், இப்போ எல்லாமே மிக்சட் கெமிக்கல் இதில் வரும், கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் மஞ்சள் போட்டு, உப்பு மஞ்சள் போட்டு ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும்.
வச்சுட்டு நீங்கள் அந்த தோலோட சாப்பிட சொல்லுங்கள். அதை ஃபுல்லாக மென்று சாப்பிட்றதுலே அந்த திருப்தி வந்துடும். ஸோ விருப்பம் கிரேவிங் டு ஈட் மோர் அண்ட் மோர்ன்றதுல என்ன விஷயம் வருதுன்னா, ஸ்பீடாக சாப்பிட்றது, ஸோ கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் சாப்பிட்றது. ஸோ நீ கொஞ்சம் கவனித்து நல்ல தோலோட மென்று சாப்பிட்டீங்கன்னா ஒரு பழம் சாப்பிட்றதுக்குள்ளே போதுன்ற மனசு வந்துடும். ஸோ அந்த ஏற்கனவே நம்ம போனது இதில் சொன்னதே அதுதான். கல்பிரிட் வந்து மனசு அது தேவையில்லாமல் எதையாவது விருப்பத்துக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இல்லாமல் அது எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம தான் நம்மளுடைய மனசை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முக்கியமாக உணவில் ஃபுல்ஃபில் பண்ணோம்னா எதுவாக இருந்தாலும் அப்படி கொஞ்சம் பழம்னா கையில் வச்சு கடிச்சு மாதுளம்பழமே நீங்கள் சொல்லுங்களேன், ஜூஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 300 ml 500 ml கூட எல்லாரும் குடிக்கிறது கரெக்ட். ஒரு பழத்தை ஃபுல்லாக உரிச்சு எல்லாரையும் சாப்பிட சொல்லுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அதை ஹாஃப் பழத்துக்கு மேலே சாப்பிட முடியாது. ஸோ இயற்கை வந்து படைக்கும் போதே மனிதனுடைய உடல் கூறு இப்படி, அவனுடைய உணவு கூறு இப்படி இருக்கணும், இந்த 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 கிளைமேட்டுக்கு இந்தந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டா சரியாக இருக்குன்றதுக்காக தான் படைச்சிருக்கு. நம்மளா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று மாற்றிக்கிறோம். அதில் தான் அளவு தான் அளவு அளவு நம்ம சும்மா இவ்வளோ அளவு தான் சாப்பிடணும்னு சொன்னாலும் அவங்களால ஒத்துக்க முடியாது. இந்த முறை உணவு உண்ணும் முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த உணவு உண்ணும் முறையை கரெக்டாக இப்போ உட்காந்து சாப்பிட சொல்லுங்களேன். எல்லா கடையிலும் எல்லோரும் நின்றுக்கிட்டு தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதை வந்து பேசிக்ஸ் இதெல்லாம். ஸோ இதை கரெக்டாக வச்சுட்டே இருந்தோன்னா உணவு வந்து எப்பவுமே சாப்பிட்டோன்னே நம்ம அந்த மேல் வயிறில் அப்பர் அப்டாமனில் அது நிற்கணும். கடற்கடன் சாப்பிடும் போதே கீழே இருக்கிறது எல்லாரும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய தவறு. ஸோ அதனால தான் கொஞ்சோண்டு சாப்பிட்டா அடுத்த 1 hourல அடுத்து ஏதாவது சாப்பிடணுன்றது தோன்றுறது. இன்னொன்று வந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, கவனம் வேறு, பேசிக்கிட்டே சாப்பிட்றது முக்கியமாக. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் விருப்பத்துக்கும் ஆசைக்கும் கணக்கு இல்லாமல் உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் பசி உணர்வுன்னு தான் சொல்லுவோம், பசி உணர்ச்சின்னு சொல்ல மாட்டோம். கோபம் வந்து உணர்ச்சி, பயம்ன்றது உணர்ச்சி. ஆனால் பசி தாகம்ன்றது உணர்வு. உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் வித்தியாசம் இல்லாமல் சாப்பிட்றதுனால தான் இந்த கிரேவிங்ஸ்லாம் வரதுடைய முக்கியமான காரணம். ஸோ செல்ஃப் அனாலிசிஸ் இப்போதைக்கு எல்லாருக்கும் முக்கியம். அந்த பேஸ் ஆஃப் ஃபுட் அவேர்னஸ் இருக்குதோ இல்லையோ, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அந்த இது வரணும். சிறு குழந்தைகளோட இது பெரும்பாலும் சரியா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க உணர்வு நிலையில இருப்பாங்க. உணர்ச்சி, அதாவது ரொம்ப வளராம உணர்ச்சி இருப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்கு. என் மகனுக்குமே அப்பா சின்ன வயசுல இந்த வெத்தலை சவைச்சு கொடுப்பாங்க. அது அவனுக்கு எப்போ தேவைப்பட்டதுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சதோ ஒரு உடம்பு சரியில்லை, வயிறு பிரச்சனை ஏதோ வந்து நாங்கள் என்னென்னமோ கொடுத்து பார்த்தோம். ஆனால் அவன் கேட்குறான், எனக்கு வெத்தலை கொடுங்க, வெத்தலை சவைச்சு கொடுங்க. சவைச்ச உடனே அடுத்த வேலையே சரியாயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம்? இன்னொன்று, வெத்தலையை பற்றி நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு மூலகத்துக்கும் ஒவ்வொரு இலைகள் சொன்னோம் இல்லையா? ஆனால் இந்த வெத்தலை வந்து என்ன பண்ணோம்னா, எல்லா மூலகத்தில் உள்ள எல்லா பயனும் அதில் இருக்குது. அதையும் தாண்டி மூளைக்கும் மூலாதாரத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விருப்பம் வருது, இதை சாப்பிடணுன்னாலே ஒரு நிமிஷம் அந்த மனநிலையில் ஒரு நிமிஷம் நின்று அறிவுக்கு எது எட்டணும், உணர்வுக்கு எது எட்டணுன்றத அனலைஸ் பண்ணி நமக்கு உடம்புக்கு சேர்த்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அந்த வெற்றிலைக்கு இருக்கு. வெற்றிலை தானே இலைகளின் அரசின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் குயின். இட் கேன் டிசைட் யாருக்கு எதை எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். நீ நிறையாவே சாப்பிட்டுட்டாலும் அது வந்து வயிற்றுல எவ்வளோ தங்கணும், மூளைக்கு எவ்வளோ போகணும், இதயத்துக்கு எவ்வளோ போகணுன்றது, அந்த ஜீவகம் அந்த சக்தியை எப்படி பிரித்து கொடுக்கணுன்றது, அந்த இது வந்து சுய ஞானம் வந்து அந்த வெற்றிலைக்கு ரொம்ப இருக்குது. அது வந்து ரொம்ப முக்கியமானது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வந்து இந்த நான்லாம் வந்து அந்த 15 yearsல ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு 2-3 monthsலாம் வந்து ஸ்கேட்டர்ட் பீரியட்ஸ் தான் இருந்துச்சு. இந்த 6th month வந்தது நிற்கவே இல்லை. ஒரு 40 days அது நமக்கு அப்போ தெரியாதுல்ல, அப்போ இப்படி தான் எங்களுக்கு இருக்கும் போல் நினச்சிட்டே இருக்கும்போது அப்புறம் அம்மா கிட்ட சொல்லும்போது அப்போல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும் வைக்கணும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 weeks மெடிசன்ஸ் எடுக்கிறோம், இன்ஜெக்ஷன், அது என்ன பண்ணாலும் சரியே வரல. அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சரி நம்ம பிள்ளைங்களுக்கு இது போதும்னு சொல்லிட்டு வேப்பிலையும் மஞ்சளும் அரைச்சி காலையில எழுந்து வெறும் வயிற்றுல கொடுத்தாங்க. ஒரு 3 நாள் தான் சாப்பிட்டேன். அதோட அந்த எக்ஸஸ் ப்ளீடிங் நின்றுச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் அம்மா கரெக்டாக மாதத்துக்கு ஒருக்க கரெக்டாக அந்த ஒரு 27 நாளில் பீரியட்ஸ் வருதா, 20 நாளில் அது கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு ரெகுலர் ஸ்கெடியூலில் இருந்தாலே இது சரியாயிடுது. ஸோ எவ்வளோதான் நீ மெடிசின்ஸ் இதுன்னு போனாலுமே இந்த அந்த வேப்பிலை மஞ்சளில் இருக்கிற மகத்துவம், கருவேப்பிலையிலையும் மஞ்சள்லையும் போடுற தலைக்கெல்லாமே நாங்களாம் இன்னுமே அந்த மாதிரி தான் எண்ணெய் ப்ரிப்பரேஷன் தலைக்கும் தேங்காய் எண்ணெயில் அப்போவே இருந்து வேப்பிலை, கொஞ்சோண்டு துளசி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மருதாணி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி காய வச்சுருவாங்க.
எண்ணெயை காய்ச்சி அதை காஞ்ச இதை உள்ளே போட்டு வச்சு அந்த நாளில் வரைக்கும் இதை தான் நாங்கள் தேய்ச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் அதுலேருந்தே நமக்கு வந்து எல்லா விஷயங்களுமே சரியாயிடும். அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப கஷ்டப்பட்டோம் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு. நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு பேபியே வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 days கழிச்சு தான் சிசேரியன் பிறந்ததுனால அந்த மருந்து சாப்பிடக்கூடாது இந்த மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. எங்கள் பெரியம்மா இருப்பாங்க, அவங்க பாட்டி சொல்லிட்டுருவாங்க, பிள்ளை பெற்ற உடனே முதல்ல அந்த கஸ்தூரின்னு ஒரு மருந்து கொடுக்கணும், அதை சாப்பிட்டா தான் முதல்ல கர்ப்பப்பை கரெக்டாக சுருங்கும், அந்த கழிவுகள் போகும்னு சொல்லி அது கொடுத்தாங்க. அப்போது அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த ப்ளீடிங் எப்படி போகிறதுலாம் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, இது எப்படி சரியாகுதுன்றது புரிஞ்சுது. அதேமாதிரி நம்மளுமே வந்து அந்த ஆஃப்டர் டெலிவரி நமக்கு இப்போ சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ்லாம் நிறைய வரும்ல, அப்போ அப்படிலாம் சாப்பிடும்போது என்ன செஞ்சுருவாங்க, அந்த சுக்கு கஷாயம், சுக்கு லேகியம் ஒன்று வச்சுருப்பாங்க, ஓமம் லேகியம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ எந்த டைமில் எது போட்டால் எல்லாமே கருப்பட்டியும் நல்லெண்ணெய் கலந்து வச்சுருப்பாங்க. அது வந்து மிக நல்லது. இப்போ எண்ணெய்ன்னு சொல்லியாச்சுனாலே டிசைனாக நிறைய எண்ணெய் வந்துருச்சு. அந்த காலத்தில் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னா தேங்காய் எண்ணெயில் சமைப்பாங்க. ஹெல்த்தியாக வேணும், உடம்பு ரொம்ப சூடு ஏறிச்சு, பித்தம் ரொம்ப இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெயில் கொடுப்பாங்க. ஃப்ரைடு ஐட்டம்ஸாக வேணும்னா அதுக்கு கடலெண்ணெய்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. அதில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதான் எண்ணெய் பற்றி தான் இப்போ அடுத்து கேட்க நினச்சேன். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விதவிதமாக வந்துடுச்சு. நம்ம காலத்துலேயே கொஞ்சம் அந்த பாமாயில் வனஸ்பதி உபயோகம் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் இந்த முறுக்கு சொன்னோன்னா இதில் தான் வரும் அப்படின்ட்டுலாம். ரிஃபைண்ட் ஆயிலும் அது நமக்கே தெரியும், பெட்ரோலிய கழிவுலேருந்து வரதுன்ட்டு. அதுக்கும் இப்போ திரும்ப வந்திருக்க செக்கு எண்ணெய்கள் இதுக்குமே என்ன வித்தியாசம்? இதையுமே நம்ம இப்போ ரொம்ப ஸ்டடி பண்ணோம். ஏன்னா ஆர்கானிக், பியூர் ஆர்கானிக் மரச்செக்கு எண்ணெய் அதுலேயும் டூப்ளிகேட் வருது. ஸோ இப்போ அதுலேயும் நம்ம வந்து ஒரிஜினல் நிறைய கண்டுபிடிக்க வேண்டிய. இப்போ நல்லெண்ணெய்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக நல்லெண்ணெய் க்ளீன் நல்லெண்ணெய் வருது, அது அப்படி இருக்காது. ஆக்சுவலாக கொஞ்சம் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை, அதாவது அந்த பிசு பிசு தன்மை எப்படி சொல்லலாம், ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா அது ரொம்ப அழுக்காக பழைய எண்ணெய், ரொம்ப பழைய எண்ணெய்ன்னு கூட சொல்லக்கூடாது. அது வந்து அந்த எண்ணெய் எடுக்கிற சீட்ஸ் வந்து பியூரிட்டி இல்லாமல் வந்து சீட்ஸ் அந்த மாதிரி சொல்லணும். அது மாதிரி கடலெண்ணெயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் வீட்லேயுமே முன்னெல்லாம் எண்ணெய் வாங்கி வச்சா அடியில் ஒரு கெட்டியாக ஒரு கசடு இருக்கும். அந்த கசடை தனியாக வேறு எதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எந்த எண்ணெயில் கசடு வருது, எந்த எண்ணெயிலையும். ஸோ அப்போது நம்ம அந்த யூஸ் பண்ணுற ஆர்கானிக் எண்ணெயாக இருந்தாலுமே அது வந்து லேசாக குலுக்கி பார்த்துட்டிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே ஒரு அந்த ஓடுற லேயருடைய டென்சிட்டியை வச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் எவ்வளோ நல்லாயிருக்கு, கடலெண்ணெய் எப்படி நல்லா இருக்குன்றதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கணும் ஆர்கானிக்குமே ஒரிஜினலாக என்னன்றதை. எண்ணெய் பாட்டில் லேசாக குலுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலேஷன் ஸ்பீட் இருக்குல்ல, இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்பீட், அந்த நல்லெண்ணெயில் சர்க்குலேஷன் இன்டென்சிட்டியை பார்த்தா அது வந்து நல்லதாக என்ன தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அனுபவம் இருக்குது. ஒரு புற்றுநோய்க்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டை அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாரு, அலோபதி மருத்துவரே. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு நாளைக்கு 150 ml எண்ணெயோ இல்லை இந்த நெய் அந்த மாதிரி எல்லா பொருட்களும் சேர்த்து சொன்னார் எடுத்துக்கணும். அதெல்லாம் எடுக்காதனால தான் உங்களுக்கு இது வந்ததுன்னே சொன்னார். அது உங்களுக்கு ஏதாவது அனுபவம்? அதாவது எப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் இருந்தாங்க, தட் இஸ் கோலான் கேன்சர், பெருங்குடலில் அவங்களுக்கு வந்து புற்றுநோய். ஸோ அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து ஐபிஎஸ் இருந்திருக்கும் போல, குடலில் இந்த ரத்த கசிவு இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதுக்கு என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, சரி வரல. ஸோ அவங்க எங்கிட்ட வரும்போது ஷி வாஸ் அரௌண்ட் 33 years, 33 வயசு இருக்கும். அப்போ அந்த மாதிரி எனக்கு எதுவுமே முடியாது, அதாவது ஓன் அவுட் எவ்ரி திங், அந்த குடலே இதுக்கு மேலே வேலை செய்யாதுன்ற ஸ்டேஜில் தான் வந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன சொன்னோம், பொதுவாக வந்து குடல் பிரச்சனைனாலே வாழைப்பழம் தான் சாப்பிட சொல்லுவோம். வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கும் போது 2 ml அல்லது 5 ml தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டுட்டே வாங்க. முதல்ல அந்த குடல் புண்ணு ஆறணும், அப்போ குடல் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் சாப்பிடணும். இதுதான் ப்ரொசீஜர். குடல் சம்மந்தமானதுனாலே வந்து தேங்காய் எண்ணெய் தான். புண்ணு ஆறணும்னா தேங்காய் எண்ணெய், ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா நல்லெண்ணெய் சாப்பிடுவோம். ஸோ அவங்க வந்து ஒரு 5 ml மட்டும் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 5 மணி 6 மணிக்கெலாம் அவங்க நைட்டு உணவு முடிச்சிடுங்க. ஒரு 7:30 8 மணிக்கு ஒரு 5 ml தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டுட்டே வாங்க. வாழைப்பழம் அவசியம் காலையில் சாப்பிட்டு முடிச்சோடனே வாழைப்பழம் சாப்பிட்டுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரு 2 weeksலேயே அவங்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அடிவேல இருக்கிற அந்த வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சின்னாங்க. அப்போ மோஷன் போகும்போது அந்த கம்ஃபர்ட்டாக கொஞ்சம் அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் நல்ல கம்ஃபர்டபுளாக போகுதுன்னாங்க. அடுத்தது வந்து அவங்களுக்கு இங்கே தூக்கம் ப்ராப்பராக வரல, நைட்டு எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் நான் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாடியிலே வந்து அந்த கேஸ்ட்ரிக் சிஸ்டம், அதாவது இந்த சிர்காடியம் ரிதம் சொல்கிறோம்ல, காலையில் சூரியன் உதிச்சு சூரியன் மறையிற வரைக்கும் நடக்கிற ரிதமே அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ அவங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்காக இந்த புடலங்காய் ஜூஸ் குடிக்க சொன்னோம். ஸோ அதாவது புடலங்காய்க்கு ஒரு தன்மை உண்டு. நம்ம புடலங்காய் ஜூஸுனா எந்த ஜூஸுன்னு யோசிக்க கூடாது.
அதாவது ரா ஜூஸ், ம். தோல் விதை சதை எல்லாம் ஒன்றா போட்டு க்ரஷ் பண்ணி கரெக்டாக 50 ml 50 மில்லி மட்டும் நல்லா வார்மாக குடிச்சிட்டு வாங்க. அது குடிச்சாச்சுன்னா இப்போ ஒரு 5 மணிக்கு அவங்கள சாப்பிட சொன்னோம், நீங்கள் 10 மணிக்கு தூங்கி குடிச்சா அடுத்த 5 மணி நேரத்தில் நீங்களே நினச்சாலும் மகி தூங்கிடுவீங்க. அந்த புடலங்காய்க்கு வந்து நம்ம உடம்புக்குள்ள அந்த வாயுக்களை வந்து சரிப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அந்த புடலங்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க 5 மணிக்கு. அதே மாதிரி டெய்லி எடுக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் சாப்பிடுங்க, அது இன்னைக்கு சாப்பிட்ட எஃபெக்ட்டுக்கு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு நல்லா தூக்கம் வரும். ரொம்ப க்ரானிக் பீப்புளுக்கு நான் சொல்ல வரேன். மற்ற நம்ம நார்மல் பீப்புளெலாம் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ தட் நமக்கு அந்த வாயுக்கள் வந்து சரியாக இருக்கும். அவங்கள 3 டேஸ் ஒரு நாள் சாப்பிடுங்க, 3 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்த 5ஆவது நாள் அப்படி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு டே எடுத்துகிட்டு எனக்கு இன்றைக்கி தூங்கவே முடியல, நான் நாளைக்கும் சாப்பிட்றேன், எனக்கு ஆனால் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 2ஆவது நாளில் அவங்களுக்கு புடலங்காய் ஜூஸ் சாப்பிட சொன்னோம். சாப்பிட்டு 2ஆவது நாள்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சிட்டு ஒரு 1 வீக் கழித்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அடுத்து ஒரு 1 வீக் கேப்பில் 2 தடவை தான் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்லீப் சைக்கிள் சரியாயிடுச்சு. எப்போ ஸ்லீப் சைக்கிள் சரியாகி நைட்டில் அந்த 5 ml தேங்காய் எண்ணெய் சாப்பிட ஆரம்பித்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஒரு 2 to 3 monthsக்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்சுவலி கேன்சருக்கு சில ட்ரீட்மெண்ட், கொலான் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப முடியாத சரி ஷீ லெஃப்ட் அவுட். அவங்க ஊர்லேருந்து வராங்க, சவுத் சைடு ஊர்லேருந்து வராங்க, கன்னியாகுமரியிலேருந்து வராங்க. அதனால் திருப்பி அங்கெல்லாம் போகல, ஷீ ஸ்டேட் ஹியர். அப்போது ஒரு மாதம் 2 மாதம் ஆனால் தான் எங்களுக்கு சொல்ல முடியும். எடுத்தோடனே நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது, இது உங்களுக்கு உடம்புக்கு எப்படி ஒத்துக்குதுன்னு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ் தான் அவங்கள இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண சொன்னோம். இந்த 5 ml தேங்காய் நைட் சாப்பிட்றதுனால அந்த பெருங்குடல் உள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. ஃபுட்டு அவங்களால நல்லா சாப்பிட முடிஞ்சிச்சு. ஃப்ரீயாக மோஷன் பழகுனாங்கன்னொடனே மெட்டபாலிசம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டைஜஷன், மற்றபடி ஸ்கின் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்குலாம் மற்ற ஃபுட் சைக்கிள் சொன்னோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கி சூப்பராகிட்டாங்க. 6 months ஆகுது எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து. 2ஆவது மாதம் 3ஆவது மாதத்துலேருந்து அவங்க இப்போ நல்லா இருக்காங்க. ஷீ இஸ் வெரி குட் இனஃப். அண்ட் அதே மாதிரி நெய் பற்றியும், ஏன்னா நெய் நிறைய பேர் பயப்படுறாங்க, தவிர்க்கிறாங்க, அதுவும் முக்கியமாக வயதானவங்க. நெய் பத்தியம்ன்றது ரொம்ப முக்கியமான உணவு நெய். அது வந்து நெய்யை வந்து எப்போவுமே மதிய உணவில் சாப்பிடணும். அதாவது நெய் வந்து என்ன தன்மைனா வயிறு அடி வயிறோ இல்லை மேல் வயிறு சூடு ரொம்ப இருந்துச்சுன்னா அது தணிக்கும். அந்த சூட்டுனால நமக்கு மேலே வந்து செஸ்ட் ரீஜனில் நம்ம நுரையீரல்லாம் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த நெய் வந்து அது சரிப்படுத்திடும். அதனால் மத்தியான வேலையில் சாப்பிடும்போது மட்டும்தான். ஜென்ரலாக பாருங்களேன், நெய்யெல்லாம் நம்ம அந்த ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடுவாங்க. அந்த பருப்பொடியில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்றது, சாதத்தோடு சாப்பிடுவாங்க. ஸோ நெய் வந்து இது எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் 5 ml வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அடிக்க ஆசைக்கு 4 கரண்டி சாப்பிட்றதான் பிரச்சனையே தவிர நீ டெய்லி ஒரு 5 ml சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் எங்கள் ஆட்சியில் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்க லாஸ்ட் ஷி வாஸ் அரௌண்ட் 84. அப்போ வரைக்கும் சாப்பிடும்போது அவங்களுக்கு இவ்வளோ வெண்ணெய் வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும், வெண்ணெய். அப்போ அவங்க அந்த வயசுலையுமே இப்போ நம்ம வந்து இந்த நெய் வெண்ணெய் சாப்பிடாதான் இந்த முட்டி வெளி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதை மத்தியானம் லஞ்ச் டைமில் சாப்பிடும்போது சாப்பாடோட பிசைஞ்சு அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாப்பிடணுன்ற கணக்கு வச்சுக்கிட்டோம்னாலே அது வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் சமைக்கும் முறைகள், அது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். குக்கரை நல்லதா வடிக்கிறதா, அப்புறம் கீரை மூடி வச்சு சமைக்கலாமா, அந்த மாதிரி சமைக்கிறது எப்போவுமே அது வந்து சாதம் இப்போ எல்லாம் குக்கரில் தான், ரைஸ் குக்கரே வந்துச்சு, தண்ணி போட்டு வச்சு எப்போனா சுவிட்சை தட்டினா சோறுன்றாங்க. பட் தட் இஸ் ஆக்சுவலி நாட் குட். சாதத்தை வடிக்கிறதுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா அது கொதிச்சு, அதாவது அரிசியாக இருக்கும்போது அதோடைய கொழுப்பு சுவை, மாவு சத்து இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கும். வெந்துச்சுனாலே அதோடைய ப்ரொப்போர்ஷன் வந்து சில அரிசிகளுக்கு 60% ஆகிடும், சிலதுக்கு 40% ஆகிடும். அந்த வடிச்சிட்டோன்னா அந்த தேவையில்லாத நீக்கப்பட வேண்டிய கொழுப்பு சத்துக்கள் நீங்கிடும். அதனால் அதை வடிச்சிட்டோன்னா தான் அந்த சாதத்தினுடைய சத்து வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். அது கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கீரை சமைக்கிறது சத்தியமாக அது வந்து யாருமே மூடி வச்சு சமைக்கக்கூடாது, அது ஓப்பனாக வச்சு தான் சமைக்கணும். வீட்டிலலாம் எங்கள் வீட்டில் எங்கள் ஆச்சி சமைக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா சுற்றி ஒரு 4 பாத்திரம் வச்சு நடுவில் வச்சுக்குவாங்க. அப்படின்னா வேறு தூசி எதுவும் வராது, இந்த வைக்கையிலே அது ஆகும். அதே மாதிரி கீரை வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் சமைக்க மாட்டாங்க, லேஸ் கங்கல்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வேக வைப்பாங்க. அப்படி வேக வச்சு சாப்பிட்டா தான் அது நல்லது. கீரைலாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா, பச்சையாகவே தான் இருக்கும், கருப்பாகவே மாறாது. காரணம் லேசாக ஒரு உப்பு போட்டு கடைஞ்சாலே அவ்வளோ போதும். கீரை வந்து எப்போவுமே மென்மையாக சமைச்சு மென்மையாக சாப்பிட வேண்டிய முக்கியமான பொருள். அதில் இருக்கிற அந்த நார்ச்சத்துக்கள்லாம் நமக்கு வேணும்னா லேஸ் தீல மிதமாக அப்படி ஓப்பனாகவே வச்சு கரெக்டாக வச்சு, ஒரு வெங்காயம் வதக்குனா எவ்வளோ நேரம் ஆகும், அவ்வளோ நேரம் தான் கீரை வதக்கணும். கீரைக்கே வெங்காயம் தானே போட்டு வைப்பாங்க, வெங்காயம் பூண்டு மிளகு ஜீரகம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தக்காளி புளிலாம் போட ஆரம்பித்தாங்க. முந்திலாம் வெங்காயம் பூண்டு மிளகு ஜீரகம் மட்டும்தான். அந்த வெங்காயம் வேகிற வரைக்கும் அது அப்படியே மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சு வெறும் கங்கல் போட்டு அதில் ஒரு பானையை வச்சு வைப்பாங்க. அதுதான் கீரை அப்படி வேக வச்சா தான் ரொம்ப நல்லது.
இப்போ அந்த மாதிரி மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் ஒரு கேரளாவில் கிண்டலே பண்ணியிருந்தாரு. ஆமாம், டீலையும் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க டீ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டீலேயே 1000 ஐட்டம். அதே மாதிரி சமைக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள்னு ஒன்று வச்சுருப்போம், அதே தான் எல்லாத்துக்கும். இப்போ இதை போட அதை போடுன்னு இந்த வீடியோஸ் நிறைய பார்த்து பார்த்து எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்தது. அதுவுமே மசாலா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மட்டுமே மகி எப்படி அப்படின்னா அஞ்சரைப்பட்டி தான். மிளகு நீங்களே மிளகா யூஸ் பண்றது? ஆமா, மிளகாவே யூஸ் பண்றது, புளியும் யூஸே பண்றது இல்ல. தக்காளி மாங்காய் காரத்துக்கு வேணும்னா இஞ்சியும் மிளகு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பூண்டு தான் மெயின். பூண்டு தான். இப்போ இதுல வந்து அந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற ஸ்பைசஸ் இல்லை. ஜீரகத்தை தனியா ஜீரக பொடின்னு வச்சுக்கோங்க, வெந்தயத்தை தனியா வெந்தய பொடின்னு வச்சுக்கோங்க, மிளகு தனியா மிளகு தூள்னு வச்சுக்கோங்க, சோம்பும் கசகசாவும் அது தனியாக ஒரு பொடி வச்சுப்பாங்க. இவ்வளோதான் மசாலான்னு நமக்கு தேவையான இதுதான். மிளகாத்தூள்லாம் இப்போ வந்து தானே, அப்போல்லாம் மிளகு தூள் தானே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து புளி சேர்த்து ஒரு குழம்பு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சோம்பு தூளும் மிளகு ஜீரகத்தூளும் அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். வகைகள் இதுதான், ஆனால் சேர்க்குற தன்மைகள் இப்படி தான் இருக்கும். மஞ்சளும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறது எப்போவுமே நல்லது தான். இந்த அளவு எவ்வளோ நம்ம போடுறோம், யாருக்குமே சொன்ன அந்த 5 மில்லிகிராம் 5 கிராம்ஸ் 2 கிராம்ஸ் மினிமம் 2 கிராம்ஸ். 3 பேருக்கு சமைக்கிறீங்கன்னா 2 கிராம் போதுமானது. 5 பேர் 6 பேருக்கு சமைக்கிறீங்கன்னா 5 கிராம் 6 கிராம்ஸ் போதுமானது. இவ்வளோதான் அந்த மசாலாவோட வச்சுக்கணுமே தவிர சமைக்கும் போதே இந்த இப்போ சின்ன வெங்காயம் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் பெரிய வெங்காயத்தை வச்சிடுறீங்க. சின்ன வெங்காயத்தில் 4 வெங்காயம் போட்டாலே போதுமானது. அந்த சுவையும் அதுவும் சிறப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து மண் சட்டியில் சமைச்சா அது ஒரு தனி சுவை, இரும்பு சட்டியில் சமைச்சா ஒரு தனி சுவை. இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அவங்களுக்கு கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுக்கோங்க. இந்த அலுமினியம் கிண்டலித்து தூக்கி தூர போடணும். அதில் தான் இந்த மெயினாக கோலான் கேன்சர் அண்ட் இதெல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் பிகாஸ் ஆஃப் த அலுமினியம் வெசல்ஸ் ஒன்லி. ஸோ அதெல்லாத்தையும் மாற்றிட்டோம்னாலே சரி. நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைச்சுக்கோங்க, அதுவே கொஞ்சம் பரவாயில்ல தான். மண் சட்டியில் இப்போ நிறைய பேர் கொஞ்சம் சமைக்க ஆசைப்பட்டு சமைக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே எல்லாமே வந்து நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வச்சுக்கோங்க சமையலுக்கு, அது வந்து மிக மிக சிறப்பு. அதில் நல்ல சின்ன வெங்காயமும் பூண்டு இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறது அது ஒரு பெரிய தப்பு தான். இப்போ தேவையா இஞ்சி கொஞ்சம், இஞ்சியினுடைய நம்ம என்ன சமைக்கிறோமோ அது அளவுக்கு தகுந்தாக்கில் கொஞ்சம் இஞ்சி கூடையா அல்லது பூண்டு குறையா வேணுமா எது வேணுமன்ற அந்த ப்ரொபோர்ஷனை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னாலே போதுமானது. அப்புறம் இப்போ இந்த சரிவிகித உணவு இது ஒரு ஃபேஷனாக இருக்கு இல்லையா? புரத சத்து வேணும், நார் சத்து வேணும். இலைகள் சொல்லும் போது நெருப்பு நெருப்புக்கு என்ன இலை? நெருப்புக்குன்னு சொல்ல போனா அருகம்புல் தான் மிக சிறப்பான இலை. அது அந்த அருகம்புல் நேச்சரே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தானே வளரும். அது வந்து அந்த அருகம்புல்னா அந்த அருகம்புல்லோட அர்த்தமே என்ன அப்படின்னா நமக்குள்ள அருகாமையில் கொண்டு போய் சேர்க்கிற புல் இருக்குது. ஆக்சுவலாக நமக்குள்ள இந்த நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் ஒன்று, நம்ம சிந்தனை ஒன்றா இருக்கும், செயல் ஒன்றா இருக்கும்னா நாளமில்லா சுரப்பிகள் ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்ல இல்லாதனால தான் இருக்கும். அருகம்புல் கரெக்டாக இதுவுமே நான் எல்லாருக்கும் சொல்லி வாரத்தில் ஒரு நாள் அந்த 50 ml ரெகுலராக அது சாப்பிட்டீங்கனாலே அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் எல்லாமே நாளமில்லா சுரப்பிகள்லாம் சிறப்பாக வளர்ச்சியும். அதாவது நம்ம உண்மையிலே என்ன செய்யறோம், நம்மளுடைய தவறுகள் என்ன, நம்மளுடைய நல்ல சிந்தனை என்ன, நம்முடைய இது எல்லாத்தையும் நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸை கரெக்டாக கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த புல் எதுனா அருகம்புல். அதாவது அருகம்புல் அப்படின்னாலே நமக்கு நாமே அருகாமையில் கொண்டு சேர்க்கும் புல், அது பேர் அர்த்தம். ஸோ அந்த அருகம்புல் வந்து ரொம்ப அருமையானது. இன்னொன்று வந்து ஜென்ரலாக வந்து அந்த அருகம்புல் வந்து விஷ முறிவுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக விஷ முறிவுன்றது நான் யாருக்குமே போனதில் சொன்ன மாதிரி தான், குணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, குணம் மாறிடுச்சா அதுதான் அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு தவறான சிந்தனை நம்மள இருக்கிறதுனால தான் பல நோய்கள் வருது. அதை சீர்படுத்தி பிசிக்கலாக ஏற்கனவே அந்த பழைய பதிவுகளால் ஏற்பட்ட உடம்புல இருக்கிற கழிவுகளையும் நீக்கி புதுசாக ஒரு நல்ல சிந்தனை வர வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அருகம்புல். வெற்றிலை எப்படி சொன்னோம், நம்ம வந்து எல்லா தன்மையும் தாண்டி மூளைக்கு மூலாதாரத்துக்கு ஒரு இணைப்பு கொடுக்குற மாதிரி வெற்றிலை. அருகம்புல் வந்து நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நாளமில்லா சுரப்பிகள் எல்லாத்தையும் ஒரே சீர்கோட்டில் வச்சு மனநிலையை மாற்றக்கூடிய நல்ல தன்மை வந்து அருகம்புல். அப்போ 5 வகை பழங்கள், காய்கறிகள், 5 வகை காய்கள் சொல்லிட்டோன்னா இந்த பூசணிக்காய் வகைகள், வெள்ளை பூசணி, மண் பூசணி, மஞ்சள் பூசணி. மஞ்சள் பூசணி வந்து ரொம்ப நல்லது, கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது, அதாவது ஆகாயம் மூலத்துக்கு நல்லது. பொதுவாகவே நம்ம வந்து முதல்ல இந்த ஒரு 40 அல்லது 50+ இந்த தசைகள்லாம் அப்படியே ஒரு மாதிரி லூஸ் ஆகிடுதுன்னா அந்த தசைகளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய நல்ல தன்மை வந்து இந்த மஞ்சள் பூசணிக்கு இருக்குது. அது வந்து ரொம்ப நல்ல பொருள். வெண்பூசணி வந்து உடம்புல வந்து டைஜஷனை கரெக்ட் பண்ணும். அதாவது
ஜீரணம் சரியாயிடுச்சுனாலே சத்துக்கள் அப்சார்ப் பண்ணுறது, அந்த கழிவுகள், அந்த ஃபுல் இதையவே ஜீரணம் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த வெண்பூசணி பொருள். ஸோ வயிற்றுக்கு தேவைன்னா வெண்பூசணி, கல்லீரல் ஆகாயத்தை சரிப்படுத்துறதுனா மஞ்சள் பூசணி ரொம்ப நல்லது. நுரையீரலை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த முருங்கை விதை, அதை வந்து டெய்லி ஒரு விதை, டெய்லி சாப்பிடக்கூடாது, வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். அதை வந்து எப்பவுமே இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயங்களையுமே உணவுக்கு அப்புறம் எடுங்க, வெறும் வயிற்றில் அதை சாப்பிடவே கூடாது. கொஞ்சம் உணவு எடுத்து வயிற்றுக்கு அது ஒரு வேலை இயல்பான இயக்க சக்தியில் இருக்கும்போது இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சிறப்பாக இருக்கும். அந்த முருங்கை விதையில் கடைசியில் ஒரு சின்ன பிசுங்க மாதிரி ஒன்று வரும், அதுதான் வந்து நுரையீரலுடைய அந்த கடைசி அடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று பைகளுக்கு உண்டான அந்த ரத்தத்தில் சேர்க்கக்கூடிய அந்த தன்மையும் அந்த வழுவழுப்பு தன்மையும் அது வந்து நிறைய கொடுக்கும். அந்த முருங்கை விதையில் இருக்கிற அது வந்து ரொம்ப முக்கியமானது. நுரையீரல் அது வந்து சிறப்பாக வைக்கும். நீர் உலகத்தை சிறுநீரகம், சிறுநீரக பை, கர்ப்பப்பையெல்லாம் சரியாக வைக்கணும்னா சுரக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி இந்த நீர் காய்கள் எல்லாத்தையும், இப்போ நான் சொல்கிறேன் இந்த காய்கள் எல்லாத்தையுமே பச்சையாக சாப்பிடணும். அது இப்போ சமைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம்னா இது ஈஸியாக தோல், விதை, சதை எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம சொன்ன மாதிரி 6 சுவையும் அதில் இருக்குது. எல்லா சுவையும் ஒன்றா போட்டு கலந்து தண்ணி ஊற்றி நல்லா ஹாட்டாக வார்மாக வேணாலும் கொஞ்சம் வார்ம் வாட்டர் போட்டு கரெக்டாக 50 ml அளந்து சாப்பிடுங்க, தப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பச்சையாக காய்கள் சாப்பிட்டா அந்த காலத்துல வயலில் இருக்கும்போதே 2 வெண்டைக்காய் பிச்சு சாப்பிடுவாங்க, கத்திரிக்காயே அப்படிலாம் சாப்பிட்ருக்காங்களா எங்கள் ஆட்சி சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டு பழகியிருக்காங்க. ஆனால் அந்த உடல் நிலைக்கு, அந்த உடல் உழைப்புக்கு அது சரியாச்சு. இப்போ உடல் உழைப்பும் குறைஞ்சி போச்சு, சிந்தனையும் வேற மாதிரி இருக்கு. அதனால இது முதல்ல இந்த 50 ml ஜூஸ் குடிச்சு முதல்ல நம்ம உடம்பு பழகுதான்னு பார்த்துக்கிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு உங்களுடைய மெட்டபாலிசம் எப்படி மாறுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ முருங்கை இது வந்து கொஞ்சம் நல்ல கசப்பா இருக்கும், சாப்பிட்டேன். அப்போ இப்போ சிறு குழந்தைங்களுக்கு வேற ஏதாவது நுரையீரல், பெருங்குடல் சரியா இருக்கு, பெருங்குடல் சரியாக இருக்கு. நுரையீரல் அதாவது முருங்கை விதை எந்த ஃபார்மேட்ல கொடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சோண்டு சுக்கு, கொஞ்சோண்டு சோம்பு, சோம்பு தானே, சுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு 10 கிராம், சோம்பு வந்து ஒரு 2 கிராம் அல்லது 5 கிராம் போட்டோம். 2 கிராம் போதுமானதான் போட்டு 4 முருங்கை விதைய மொத்தமா பவுடர் நல்லா நைஸா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது தேன்ல குழைச்சி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். முருங்கை விதை வந்து அது ஏஜே கிடையாது, எனக்கு 1 வயசுல இருந்து எந்த வயசு பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கலாம். இந்த ஃபார்மேட்ல சுக்கும், சோம்பு, 4 முருங்கை விதை இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பொடி பண்ணி ஒரே ஒரு சிட்டிகை தேனில் கலந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வாங்க. பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப நல்லா. பெரியவங்களுக்கு அப்படின்னா நம்ம இதில் இந்த முருங்கை விதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சுக்கு வந்து ஒரு 50 கிராம் சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முருங்கை விதை கடையில் இப்போ 50 கிராமாக கேட்டு வைங்க. ஈக்குவலாக சுக்கும் இதுவும் எடுத்துக்கலாம். மிளகும் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு இப்போ 50 கிராம் இது போடணும், 5 கிராம் மிளகு, 5 கிராம் ஜீரகம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பொடி பண்ணி வச்சு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம். பெருங்குடலுக்கு முள்ளங்கியும் பெருங்குடலுக்கு சரியான காய் எதுன்னா முள்ளங்கி. ஒரே ஒரு ஸ்லைஸ், நிறைய சாப்பிடுறது. எல்லாமே நான் சொல்றது அளவு தான். நீங்க சாலிட் ஃபுட்டுனா 2 கிராம் 5 கிராம் வச்சுக்கோங்க. லிக்விட் அப்படின்னா 2 ml or 5 ml. யாருக்கும் சொன்ன மாதிரி தேங்காய்னா 5 மில்லி நைட் சாப்பிட்டா போதுமானது. மத்தியானம் லஞ்சுக்கு 5 ml நெய் நல்லது. வயிறு ரொம்ப காலையில் எந்திக்கும் போதே காஞ்சி போய் ஒரு மாதிரி ட்ரை ஆகினா 5 ml நல்லெண்ணெய் நல்லது. மேலே எல்லாமே அளவா 2 மில்லி 5 மில்லி அல்லது 2 கிராம் 5 கிராம் அளவில் கரெக்டாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதுவே வந்து ரத்தம் சுத்திகரிப்பு பற்றி இப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் பேசணும். பிளட் கிளாட் இருக்கு, பிளட் கண்டாமினேஷன், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து பிளட் இன்டென்சிட்டி டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து இப்போ பிளட்ல ரொம்ப டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் வருது. ஸோ கிட்னி அண்ட் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் டுகெதர் தே கேனாட் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக பண்ண முடியலன்னா கோவக்காய், பிஞ்சு கோவக்காயை ஒரு 5 பிஞ்சு கோவக்காய் காலையில் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர் லஞ்ச், காலையில் ஒரு 4, சாயந்தரம் ஒரு 4 சாப்பிட்டுட்டே வந்தோம்னா பிளட்டை வந்து ரத்தம் வந்து நல்லா சுத்தமாயிடும். அது போக வெண்டைக்காய் வந்து என்ன பண்ணுவோம்னா அதனுடைய வழுவழுப்பு தன்மை என்ன செய்யும் அப்படின்னா அதாவது ரத்தம் நிறைய இருக்கிறதுனால உணவு. இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க நாங்கள் நல்லா சாப்பிட்றோம் ஆனால் உடம்புல சத்தே இல்லாத மாதிரி இருக்கு. அப்போ சிறுகுடல்ல வந்து சாப்பிட்ற உணவு வந்து சத்து பிரித்து ரத்தத்தில் கலக்க முடியாமல் இருக்கும். ஸோ அப்போ உள்ளுக்குள்ள உள்ள அந்த மியூக்கஸ் மெம்பரைன், சளி, சவ்வு, படலம், எல்லா உறுப்புகளுக்கும் உள்ளே இருக்கிற மியூக்கஸ் மெம்பரைன் ப்ராப்பராக ஃபார்மேட் ஆகலை, ஏதோ ஒரு ஃபுட்டுனால டீக்ரேட் ஆயிடுச்சு, டீஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா வெண்டைக்காய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியானம் மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 பிஞ்சு வெண்டைக்காய் அப்படியே சாப்பிட்டுட்டே வாங்க. உள்ளுக்குள்ள எல்லா லேயர்ஸ்ல உள்ள தேவையான சளி, சவ்வு, படலம் கிளியர் ஆகிடும். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த பிளட் கிளாட் ரொம்ப இருக்கு, திக்னஸ், பிளட் திக்னஸ் வந்து தின்னர் இருக்கு, பிளட் தின்னர் டேப்லெட்ஸ்லாம் நிறைய வருது. அதோட வாழைக்காய் வந்து மிகப்பெரிய பிளட் தின்னர். ஒரு சும்மா ஒரு 10 கிராம் பொடிய வாழைக்காய் நீங்கள் கட் பண்ணி அதில் 2 ml தேங்காய் எண்ணெய் கலந்து
லஞ்ச் ஆஃப்டர் லஞ்சும் பிஃபோர் லஞ்சுனாலும் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நல்ல மென்று சாப்பிட்டுட்டிங்கன்னா மந்த்லி 20 days ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டோன்னா பிளட்டு வந்து நீட்டாக அது எவ்வளோ அது இன்டென்சிட்டி ஆஃப் த பிளட் பிளாஸ்மாவும் அது எவ்வளோ கொலஸ்ட்ரால் எவ்ரி திங் டுகெதர் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிற பிளட்டெல்லாம் அப்படியே டைல்யூட் ஆகிடும். இது சிம்பிள். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து மலேசியாவிலேருந்து வந்தார். என்ஜிஓ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அப்படி வலிக்குது இப்படி வலிக்குது, பிளட்டில் எவ்வளோ ப்ராப்ளம், ஹார்ட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னா பிளட்டு தான் பிரச்சனை இருக்குது. அவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு புதினா ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கோங்க. பிஃபோர் லஞ்ச் வந்து இந்த வாழைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு 10 days கழிச்சு போய் செக் பண்ணுங்க எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்து அவர் ரொம்ப உண்மையிலே ஆச்சரியப்பட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, இப்போ நல்லா ஆகிட்டேன், நான் இப்போ எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த வாழைக்காய் உங்களுக்கு எல்லாம் வாழைக்காய் சாப்பிட்டா நெஞ்சு வரைக்கும் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாழைக்காய் கொஞ்சம் உண்மை கட் பண்ணி நல்ல ஒரிஜினல் தேனில் போட்டு பாருங்க. தேன் எவ்வளோ திக்காக இருக்கும் அந்த இன்டென்சிட்டி கொஞ்ச நேரத்தில் டைல்யூட் ஆகிடும், நீர்த்து போயிடும். ஸோ அந்த ரத்தத்தில் இருக்கிற மற்ற எல்லா கழிவுகள் வந்து நீர்த்து போக வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாழைக்காய்க்கு இருக்குது. அதை எடுத்துக்கிட்டாலே போதும், எந்த விதமான ஹார்ட் ப்ராப்ளம் வரவே வராது. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு வேப்பலையும் மஞ்சளையும் அரைச்சி சாப்பிட்டாச்சுன்னா டோட்டல் பாடி சிஸ்டம் எல்லாம் உச்சிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் எல்லா நோயும் தீர்ந்து போயிடும். நான் நெருப்பு காயினாலே கசப்பு காய்னா சுண்டைக்காய் தான். இப்போ பாவக்கான்னு சொல்லி ஒரு மாதிரி ஹைபிரிட் பாவக்காங்கிற அதை தயவுசெய்து சாப்பிட்றாதீங்க. மீதி பாவக்காய் சின்ன பாவக்காய் வரும். எங்கள் ஊர்லலாம் இந்த அதலக்காய் ஒன்று வரும், அது மாதிரி பெஸ்ட் மெடிசன் வேறு இல்லை. ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நல்ல பெஸ்ட் இதுதான். இப்போதைக்கு சுண்டைக்காய் தான் இப்போ எல்லாருக்கும் கிடைக்குது. சுண்டைக்காய் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நான் கருவேப்பிலையில் ஒரு கசப்பு சுவை இருக்கும், அதுவும் சுண்டைக்காயும் அதுவும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டா இது பாவக்காய்னா அந்த குட்டி பாவக்காய் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த பாவக்காய், அதலக்காய் இதெல்லாம் வந்து இதயத்துக்கு ரொம்ப பிளட் சர்க்குலேஷன் நெருப்பு மூலத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கும். எல்லா அம்மாக்கள் மனைவிகள் வந்து உங்களை பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் அந்த சமைக்கிறத பத்தியே சொல்றேன். இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொன்னாலும் இது இப்படி சமைக்கணும் அப்படி சமைக்கணும், நீங்க எல்லாமே பச்சையா சமைக்கிறத விட்டுருங்க. பெரிய ஒரு அறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு அடுப்பாங்க சமைச்சு போடுறது நிப்பாட்டிட்டு இங்கே டேபிளே உட்காந்து இப்படியே அறுத்து எல்லாரும் சாப்பிட பழகிட்டாங்கன்னா உண்மையில கரெக்டா பாத்தீங்கன்னா பழங்கள் நல்லா தோலோட அப்படியே சாப்பிட்டு பழகி, காய்கறிகளையும் அப்படி கட் பண்ணி சாப்பிட்டு பழகி, வேணும்னா அவங்களுக்கு சால்ட் பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. வெந்தயம்லாம் எங்க ஆட்சி எங்க வீட்டுல ஞாபகம் இருக்கு, வெந்தய பொடியும் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் தனித்தனியா அரைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னா ஜீரகத்தூள் கொஞ்சம் போடுவாங்க, மிளகுத்தூள் கொஞ்சம் போடுவாங்க, மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவாங்க, வெந்தயம் வேணுன்றவங்க சேர்த்துப்பாங்க. இல்லைன்னா ஸோ அப்போ அதுலேயே ஒரு 5 பொருட்கள் வந்துருதா அதுலேயே வச்சு போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி வச்சு சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸி, உடம்புக்கும் சத்து. அப்புறம் இன்னொன்று வந்து ஜென்ரலாக இப்போ ஏதாவது ஒரு டீப் ஃப்ரைடாக ஏதோ ஒன்று நல்ல நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக நல்ல டிஷ்ஷு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா எல்லாரும் தூங்கிடுவாங்க, யார் எந்திரிச்சு அடுத்த வேலை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ராவாக அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம்னா நமக்கு இன்னும் நிறைய எனர்ஜி இருக்கும். எனர்ஜிக்கு ஒரே ரீசன் தான், நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லி நிறைய இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். வெஜிடபிள்ஸை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க, அதுலேயே நிறைய ஆக்சிஜன் இருக்குது. தட் ஆக்சிடேட்ஸ் கேன் டைரக்ட்லி என்டர் இன்டு தி செல்ஸ் ஆஃப் ஆல் த பாடி. உடம்புல இருக்க எல்லா செல்ஸுக்கும் அது போயிடும். நமக்கே ஒரு லைவ்லினஸ் இருக்கும், நடக்கும் போதே வந்து ஸ்டமக்கே அப்படியே ஃப்ரீயாக காற்று போல இருக்க மாதிரி இருக்கும். கால் வலி முட்டி வலிலாம் வராததுக்கு காரணம் இது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வரவே வராது. யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். கடைசியா 5 பழங்கள். இன்னொன்று வந்து சமைக்கிறதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹாஃப் பேக்ட் ஒன்று வந்து நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே வெஜிடபிள்ஸாக சாப்பிட்றது ஒன்று. இன்னொன்று வந்து ஹாஃப் பேக்ட் சும்மா ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது ஒன்று. ஊற வச்சு சாப்பிட்றோம், பயிரெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்றோம்ல. ஆக்சுவலாக பயிரெல்லாம் ஊற வச்சாச்சுன்னா அது மறுபடியும் வேகவே வைக்கக்கூடாது. ஊற வச்சுட்டு பிதிக்கு பயிரெல்லாம் வைப்பதில்ல, பிதிக்கி சாப்பிட்டாலே போதும். இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிட்டோம்னா இன்னும் நிறைய சமைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். அடுத்து இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக வச்சுக்கணும். போக காய்கறி சாப்பிட்டோன்னா அடுத்து பழங்கள், கொஞ்சம் காய் இப்படி சாப்பிட்டோன்னா பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா மண் மூலத்துக்கு சரியான பழம் எதுன்னு பப்பாளி பழம். பழங்களை அதோட ஷேப்பை பாருங்களேன், அந்தந்த ஷேப்பே அந்தந்த ஆர்கனுக்கு தகுந்த ஃப்ரூட்டு தான். அதனால நிலம் மூலக மண் வயிறு மண்ணீரெல்லாம் நல்லா இருக்கணும்னா பப்பாளி பழம் சாப்பிட்டா நல்லது. நுரையீரல் நல்லா இருக்குன்னா திராட்சை எப்படி கொத்து கொத்தாக இருக்காங்க, நம்ம நுரையீரலும் இப்படி கொத்து கொத்தாக தானே இருக்கும், அந்த டிசைன் அந்த ஷேப். அதனால திராட்சை பழங்கள் எல்லாமே வந்து இப்போ திராட்சை சாப்பிட்டா சளி பிடிச்சிட்டு வீசிங் வந்துன்னு சொல்கிறேன்னா நீங்கள் அளவு தப்பாக சாப்பிட்றீங்க, அதிகமாக சாப்பிட்றீங்க. எல்லாத்தையும் ஒரு அளவாக கொஞ்சமாக நமக்கு வந்து இப்போ ஜீரணம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நான் 5 விரலுக்கு மட்டும் பறிக்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடுங்க, இவ்வளோதான் அளவுன்னா அந்த காலத்துல இருந்து இப்படி தானே அளவு இப்படி வைப்பாங்க.
ரொம்ப கம்மியா வேணும்னா உப்பு ஒரு 2 விரல்ட்ட தான் போடுவாங்க, மிளகா 3 விரல்ட்ட போடுவாங்க, மஞ்சத்தூளை 3 விரல்ட்ட தான் போடுவாங்க. மற்றபடி மற்ற ஜீரகம் இதெல்லாம் வேணா 5 விரல்ட்ட அள்ளி போடுவாங்க. இது விரல் கணக்கே வந்து 5 விரல்ட்ட போடணும், இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு தான் அளவு. ஸோ இந்த அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கனாலே எது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். மாதிரி மாதுளம்பழம் வந்து ரத்தத்துக்கும் இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. நவாப்பழம் வந்து ரொம்ப நல்லது. நம்முடைய கல்லீரலை நல்லா வச்சுக்கிறதுக்கு, கண்கள் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னா நவாப்பழம் சாப்பிடுங்க, அத்திப்பழம் சாப்பிடுங்க. அதே மாதிரி மாதுளம்பழம் வந்து ஜென்ரலாகவே வந்து பொதுவாக நம்ம உடம்புல இருக்கிற நீர் சக்தியும் நெருப்பு சக்தியும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஈக்குலிபிரியமில் மெயின்டைன் பண்ணக்கூடிய நல்ல பழம் எது அப்படின்னா மாதுளம்பழம். அது வந்து அது சாப்பிட்டுக்கலாம். இன்னும் நிறைய பழங்கள் இருக்கு, நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுறத விட பழங்கள் எல்லாம் இறைவனுக்கு வந்து பேரிக்காய், வெள்ளரிக்காய், வாழைப்பழம், வாழைப்பூ, பழம், காய், தண்டு இங்க எல்லாம் வந்து ரத்தத்தை நீரையும் கரெக்டா ஈக்விட் பண்றவங்க கரெக்டா வச்சுக்கலாம். நம்ம யாருமே சொன்ன மாதிரி பழங்கள்லாம் இறைவன் கொடுத்த வரம். படைப்பாற்றல் மனிதனை படைத்து அதற்குள்ளே அந்த பஞ்சபூதங்களின் கட்டமைப்பை சரியாக படைத்து இது ரெண்டையும் எப்படி சரியா வச்சுக்கணுன்றதுக்காக படைச்சதுதான் பழங்கள். கனிகள் சாப்பிட்டாச்சுன்னா வேற எதுவுமே தேவையில்லைன்னு அந்த காலத்துலேயே படைச்சு வச்சிருக்காங்க. அது கரெக்டா வச்சுட்டோம்னாலே நம்ம வந்து அந்த சீசனல் ஸ்நாக்ஸ் பத்தி பேசிட்டோம். அந்த காலத்துல கரெக்டா ஒரு சமையல். ஆமா, அது இப்ப எனக்கே நிறைய விஷயங்கள் தெரியலதான். அதாவது ஆமா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு ஸ்வீட் செய்வாங்க வீட்டுல. எள்ளுருண்டை கரெக்டா அந்த அந்த வெயில் முடிஞ்சு காத்து காலம் வரும்போது எள்ளுருண்டை செய்வாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த எள்ளுருண்டை, முறுக்கு, அதிரசம்லாம் அந்த தீபாவளி டைம்ல வரும். கார்த்திகை தீபத்தோட பொருட்கள்ல உருண்டை, பொருள் விளங்க உருண்டைன்னு ஒண்ணு செய்வாங்க. அது இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எல்லா பருப்பும் இருக்கும், தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, பாசிப்பருப்பு, எல்லாருக்கும் போட்டு அதில் ஒரு வெல்லம் போட்டு பிடிச்ச பக்கம் டைட்டா இருக்கும். ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டு கண்டது ரொம்ப நேரம் தின்னுட்டு இருக்கணும். ஒரு சின்ன உருண்டை தரும், அதை நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும். நீங்க அதுக்காக திருப்பி ஸ்நாக்ஸ் கேட்க மாட்டேன்ல, அதுக்கே கண்டுபிடிச்சு வச்சது அது பொருள் உருண்டைங்கிறது. அதுக்கப்புறம் குளிர்காலத்துல நல்லா நம்ம அந்த கொலக்கட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். அடுத்து வெயில் காலம் ஆரம்பிச்சதுன்னா அப்படியே வாட்டர் ஆக்கிடுவாங்க, லிக்விட் ஆக்கிடுவாங்க. மோர், இது கஞ்சி இப்படிதான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால இதுவே எனக்கு இந்த சம்மருக்கு என்ன மாதிரி ஸ்வீட் தான் சாப்பிடுன்றது என்னதான் எனக்கு கருப்பட்டி. முக்கியமா அந்த ஆடி மாசம் தான் நல்ல இந்த வார்ப்பு கருப்பட்டி அதெல்லாம் ஸ்பெஷலா கிடைக்கும். அந்த டைம் தான் கருப்பட்டி மிட்டாய் செய்வாங்க. இப்போ எல்லா டைமும் கிடைக்காது கருப்பட்டி மிட்டாய். ஸோ தீஸ் ஆர் சீசனல் ஸ்வீட்ஸ். எந்தெந்த காலகட்டத்துக்கு, அதாவது மண் உலகத்துக்கு தேவையான சுவையே வந்து இனிப்பு சுவை தான். அந்த இனிப்பு சுவையை எந்த விதத்துல கொடுத்தா நல்லது, எந்த காலகட்டம், அதாவது கோடை காலத்துல எதை சாப்பிடணும், மழை காலத்துல எதை சாப்பிடணும்னா அந்த இனிப்பு சுவை எந்த பதமா மாத்தி சாப்பிட்டா நல்லதுன்னு அந்த காலத்துல கண்டுபிடிச்சு அதை கரெக்டா வச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம இன்னுமே டீப்பா இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணணும். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஃபுட்ல இதெல்லாம் என்ன பண்ணணுன்றது. முக்கியமா இந்த ஸ்வீட் சாப்பிட்றத பத்தி எனக்கு பொதுவாக ஸ்வீட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால நிறைய தெரியல, கொஞ்சமா தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் கரெக்டா எந்தெந்த சீசனுக்கு எந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிடணும், அந்த காலத்துல எப்படி வச்சுருந்தாங்க, அதை நம்ம திருப்பி அதே மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம பாடி வந்து கரெக்டா நன்றி ரத்னா. நல்ல டிஸ்கஷனா இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.